இன்னும் ஒரு சில வருடங்களில் மனிதர்களின் எண்ணிக்கையை மிஞ்சும் ரோபோட்ஸ். மனிதர்களை விட அதிகமான ரோபோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? வேற்று கிரகம் மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம் முழுவதுமாக ரோபோட்டுகளால் நிறைக்கப்பட்டு மனிதர்கள் வாழ தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஒரு காலனி அங்கு ரெடியானதுமே வேகமாக மனிதர்களை கொண்டு சேர்க்கும் வருங்காலம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பைக் மாதிரியே அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார் மாதிரியே உங்க எல்லாருக்குமே உங்க தேவைக்கு ஏற்றாற் போல 1, 2 அல்லது 3 ரோபோட்ஸ் உங்க வீட்டிலேயே இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியானால் ஒரு இயந்திர மனிதனின் விலை அவ்வளவு மலிவாக இருக்குமா? இப்படி ஒரு உலகம் சாதாரண மனிதர்களால் சாத்தியமா? இந்த புதிய உலகத்தில் எல்லை சிக்கல்கள் இருக்குமா? இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி கையாளப்படும்? போர்களும் போர் வழிமுறைகளும் போர் ஆயுதங்களும் எப்படி மாறும்? அதெல்லாம் விடுங்க. இப்படி ஒரு புதிய உலகத்திற்கு நம்ம நாடு இந்தியா எப்படி தயாராக இருக்கு பாப்போம் வாங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். உங்க வீட்டுக்குள்ளேயே வேலை செய்யக்கூடிய ரோபோட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? உங்க பெட்ரூம்ல ரோபோட்ஸ் உங்க கிச்சன்ல சமைக்கும், சுத்தம் செய்யும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதற்கேற்றாற் போல அவர்களுக்கு உதவி செய்யும். ஏன், அதுவே உங்க நண்பனாகவும் மாறும். இது எந்த அளவுக்கு உண்மை? இதுவரை கற்பனையாக நடக்குமா என்று சந்தேகமாக இருந்த ஓரளவுக்கு மறைந்திருந்த இந்த உலகத்தின் அடுத்த சிவிலைசேஷன், அடுத்த நாகரிக கோட்பாடு, அடுத்த பெரிய புரட்சிக்கு நாம அடியெடுத்து வச்சாச்சு. ஏஐ என்று சொல்லக்கூடிய கற்பனை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரோபாட்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு அதிசய உலகத்துக்கு நம்ம அடியெடுத்து வச்சாச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இப்போது ஒரு சாதாரண கருத்தே கிடையாது. இது நம்மளோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வையும், நம்ம லைஃபின் ஒவ்வொரு கார்னரையும் நிர்ணயிக்கும் ஒரு அடிப்படை தேவையாக, ஒரு அடிப்படை சாதனமாக மாற ஆரம்பித்து விட்டது. இப்ப முடிந்திருக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டில் உலகத்தின் ரோபோட் சந்தை, ரோபோட் மார்க்கெட்ஸ் $95 பில்லியன் மதிப்பில் இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு சில வருடங்களில் பல பில்லியன், ட்ரில்லியன் டாலர் மதிப்பில் உயரும் என கணிக்கப்படுகிறது. அது சரி, இந்த கணக்குகள் உங்களுக்கு வெறுமனே ஒரு எண்ணிக்கையாக தோன்றும். ஆனால் இந்த நம்பர்ஸ் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்களை, வரப்போகிற மற்றும் தவிர்க்க முடியாத மாற்றங்களை குறிப்பதற்கான அடையாளங்களாக இருப்பதுதான் இந்த பில்லியன் டாலர் மற்றும் ட்ரில்லியன் டாலர் பிசினஸ். உற்பத்தி துறைகளில் மனிதர்கள் மாற்றப்பட்டு ரோபோட்ஸ் இடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. மனிதர்களின் கமாண்ட்ஸ், மனிதர்களின் கட்டளைகளை, மனிதர்களின் ஆணைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய இந்த மனித இயந்திரங்கள் நாம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் போல, நாம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை போல எப்போதும் தேவைப்படும் ஒரு ஆதாரமாக ரொம்ப சீக்கிரத்தில் மாறும். ரோபோட்ஸ், ரொபாட்டிக்ஸ், கற்பனை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் அதிசய மற்றும் அதிரடி மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாடுகள், நிறுவனங்கள், அது பற்றி நீங்க கேள்விப்பட்டீர்களா? சவுத் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து $1 கூட இல்லாமல் பள்ளி படிப்புக்காக அமெரிக்காவில் குடியேறிய எலான் மஸ்க் இஸ் ட்ரைங் டு பிகம் த கிங் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கான்ட்ரவர்சி, எதிர்மறை பேச்சும் பிரச்சாரங்களும் வரக்கூடிய அளவுக்கு உலகத்தில் முதல் முறையாக $400 பில்லியன் பணம் சம்பாதித்த முதல் தனி மனிதன் என்ற பெயர் பெற்ற புகழ்பெற்ற எலான் மஸ்க் தலைமையிலான டெஸ்லா நிறுவனத்தை நீங்களே பாருங்க. இந்த நிறுவனமே கொலாப்ஸ் ஆகி செத்துவிடுமோ என்ற சந்தேகம் எழுந்த நேரத்தில் ஆப்டிமஸ் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள ஹியூமனாய்டு ரோபோவின் டார்கெட்ஸ், இட்ஸ் கேப்பபிலிட்டிஸ் உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்க வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும், சுத்தம் செய்வதாக இருந்தாலும், ஆல்மோஸ்ட் உங்க கூடையே இன்னொரு மனிதன் இருப்பதற்கு சமம். இந்த ரோபோவின் விலை $20,000 இருக்கலாம் என்கிறார் எலான் மஸ்க். ஆல்மோஸ்ட் ஒரு மனிதனையே வெறும் 15 அல்லது 16 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிவிடலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை இன்று இந்த உலகுக்கு வேகமாக கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய மற்றொரு மாபெரும் நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் an அமெரிக்கன் கம்பெனி, NVIDIA. ரொபாட்டிக்ஸ் மற்றும் கற்பனை நுண்ணறிவின் வளர்ச்சிக்கு பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ள இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க மற்றும் தானாக இயங்கக்கூடிய இயந்திரங்களையும், தானாக இயங்கும் கார்ஸ், ரோபாட்ஸ் போன்ற இயந்திரங்களை வேகமாக உருவாக்குது இந்த நிறுவனம். பாஸ்டன் டைனாமிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் தயாரித்துள்ள போர் ஆயுதங்கள், ரோபாட்ஸ் போன்றவை நாம இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே வேற்று உலகம் என்று எண்ணக்கூடிய வகையில் நாம இன்னும் ஏலியன்ஸ், வேற்று கிரக மனிதர்களுக்காக வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை
என்பது போலவே தற்போது நடக்கும் மனித அறிவை தாண்டிய கண்டுபிடிப்புகள் தான் இந்த வேற்றுக்கிரக அல்லது ஏலியன்ஸ் வந்துவிட்டான் என்பதற்கான அடையாளமோ என்று சொல்லும் அளவுக்கு இன்றைய கண்டுபிடிப்புகள் மாறிவிட்டது. நாம சொன்ன இந்த நிறுவனங்களின் செயல்திறனை, சக்தியை பார்க்கும்போது மனிதர்களின் வழக்கமான அன்றாட வேலைகளில் இந்த ரோபோட்டுகள் எப்படி பெரிய ஆளுமை, மேலாண்மை செய்யும் என்பதை நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு ஏற்கனவே வளர்ந்துவிட்டது. இன்றைய உலகில் இதில் அதிகமான கண்டுபிடிப்புகளை, இந்த வளர்ச்சியை அமெரிக்கா வழிநடத்தி கொண்டு செல்ல ஆரம்பித்துள்ளது, முன்னேற ஆரம்பித்துள்ளது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மாடர்ன் தொழில்நுட்பங்களை லீட் செய்யக்கூடிய வெறும் 6-7 நிறுவனங்களின் மொத்த மதிப்பே ஆல்மோஸ்ட் 25 முதல் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தாண்டிவிட்டது. இது ஆல்மோஸ்ட் 10 இந்தியாவின் பொருளாதாரம். சைனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள் மேனுஃபேக்சரிங் துறையில் அதிகமான ரோபோட்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது. ரோபாட்டிக்ஸ் பயன்பாடு, இந்த ரோபோட்டின் பயன்பாடு நாம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக இந்த மேனுஃபேக்சரிங் வேலைகளை செய்யக்கூடிய, இந்த வேலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனித உழைப்பும் மூளையும் தேவையில்லாத ஒரு சூழல் வரும்போது சமூகத்தில் மனிதர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பின் எதிர்காலம் என்னவாகும்? அதுபோலவே உங்களால் ஒரு ரோபோவை வாங்க முடியாது என்றால் உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும்? மொத்த உலகத்தில் இருக்கும் மக்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக ரோபோட்ஸ் இருக்கும்போது அதனால் வரக்கூடிய சோஷியல் இஷ்யூ, சமூக சிக்கல்களை கையாளுவதற்கான திட்டங்களை உலக நாடுகள், உலக அரசாங்கங்கள் உருவாக்குமா என்பது $1 trillion question. இதே இந்த எலன் மஸ்க் புதிதாக ஒரு டீப் ப்ரெடிக்ஷன், ஒரு ஆழமான கணிப்பை முன்வைக்கிறார். இன்னும் 10 முதல் 15 வருடங்களில் 2040ஆம் ஆண்டிற்குள் மனிதர்களை காட்டிலும் ரோபோட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 10 பில்லியன் ரோபோட்ஸ் உலகம் முழுவதாக பரவலாம் அப்படின்னு எலன் மஸ்க் சொல்றார். அவரது ஆழமான சிந்தனை என்னவென்றால், இந்த ரோபோட்டுகள் மனிதர்களுக்கு மிகவும் சந்தோஷமான, மிகவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை உருவாக்கும். உலகத்தில் அதிகமான ஏழ்மையை குறைத்தும் பொதுவாகவே சற்று வசதியான, அதாவது ஓரளவுக்கு பணக்கார சமூகத்தை உலகம் முழுவதுமாக இந்த புதிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய ரோபாட்டிக்ஸ் வேர்ல்டு உருவாக்கும்னு சொல்றார். உலகத்தில் பேசிக் பே கான்செப்ட் போய் வாட் இஸ் த ஹையஸ்ட் பே கான்செப்ட், அதிகமான சம்பளம் என்ன என்கிற சமூகம் உருவாக வெகு தூரம் இல்லை என்கிறார் எலன் மஸ்க். ஆனால் அப்ப கூட நம்ம சமூகத்தில் ஜாதி என்ற வன்முறை, கொடுமை இருக்குமா? அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் ஏஐ அதிகமாக வரக்கூடிய, இந்த ஏஐ அதிகரிப்பதால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்பனை நுண்ணறிவு அதிகரிப்பதால் வரக்கூடிய ஆபத்துக்களை பற்றியும் நாம கண்டிப்பாக சிந்திக்கணும். இதே இந்த ரோபாட்டுகள் மனிதர்களின் கட்டுப்பாட்டை தாண்டி செயல்பட ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நாம பார்க்கக்கூடிய ஸ்டார் வார்ஸ் காலங்கள், தற்போது இருக்கக்கூடிய உலகங்கள் மாறி அந்த ஸ்டார் வார்ஸ் காலங்கள் நிஜமாகி விடுமோ? அது இன்னொரு பெரிய கேள்வி. உங்க சின்ன குழந்தையை கொஞ்சம் ரோபோவை கற்பனை செய்யுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கும். உங்க வீட்டு வேலைகளை, வீட்டு மெயின்டெனன்ஸ், வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பது, கிளீன் செய்வது, உங்கள் காரை ஓட்டும் டிரைவராக கற்பனை செய்து பாருங்க. ஏன், உங்க காரே தானாக இயங்கும் ரோபோவாக இன்னைக்கு இருக்கு. உங்கள் உடல் நலத்தை சரி செய்யும் மருத்துவராக, உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கக்கூடிய ஒரு முழுமையான நர்ஸ், வயதானவர்களை தூக்கி சென்று படுக்கையில் படுக்க வைத்து பராமரிக்கும் அளவுக்கு இந்த நுண்ணறிவு இருக்கும் ரோபோட்டுகளை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படிப்பட்ட ரோபோட்ஸ் உங்களுக்கு தேவை இருக்குமா, இருக்காதா? இப்படி ஒரு முழு மனிதனையே ரீப்ளேஸ் செய்யக்கூடிய ஒரு ரோபோட் வெறும் 10 லட்சமோ 15 லட்சமாகவோ இருந்தால் அது எல்லா மிடில் கிளாஸ் மக்கள் தொகையின் ஒரு அத்தியாவசிய தேவையாக கண்டிப்பாக மாறிவிடும். அதே நேரத்தில் பணக்காரர்கள் ஒரே வீட்டில் 2 அல்லது 3 என வாங்கி பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவேதான் எலன் மஸ்க் சொல்றாரு, இன்னும் 10 வருடங்களில் உலகத்தின் மொத்த மக்கள் தொகையை விட ரோபோட் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்கிற ப்ரெடிக்ஷனை வெளியிட்டுள்ளார். டெஸ்லா நிறுவனமே அடுத்த ஆண்டில் 1 லட்சம் ரோபோட் தயாரித்து விற்பனை செய்ய தயாராகிறது. ஒரு பத்திரிகை நிருபர் எலன் மஸ்கிடம் ரோபோட்டுகளால், கற்பனை நுண்ணறிவால், வேகமாக வளரக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் என்னென்ன செய்ய முடியும் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு, எல்லாமே செய்ய முடியும். இன்று உலகத்தில் மனித டாக்டர்ஸ் செய்ய முடியாத சர்ஜரிஸ் ரோபோட்டுகளால் செய்ய முடியும். மனிதர்களால் செய்ய முடியாத ஆய்வுகளை ரோபோட் செய்ய முடியும். மனிதர்களால் போக முடியாது என்ற காரணத்தால் உலகில் இதுவரை செய்யாத எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், ரிசர்ச்
இதுவரை செய்ய முடியாத பயணங்களை இந்த கற்பனை நுண்ணறிவின் உதவியால் செய்துவிட முடியும். ஏன், இன்று ஏற்கனவே UFC எனப்படும் வேற்றுக்கிரக மனிதர்கள் எனப்படும் ஏலியன்ஸ் நகர்வுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி பல மாத ஸ்பேஸ் நகர்வுகள் கண்காணிக்கப்படுகிறது. உற்பத்தி துறை, லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் என பல செக்டர் என பல துறைகளில் இந்த ரோபோட்டுகள் ஏற்கனவே பல ஆயிர அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் இதனால் எதிர்காலத்தில் சிக்கல்கள் வருமா? இந்த ரோபோட்டுகள் போர்களை கையாளும் திறனும் சக்தியும் சற்று வித்தியாசமாக உள்ளது. இந்த AI தொழில்நுட்பத்தால் செயல்படும் ரோபோட்டுகள் போர்க்களத்தில் எந்த மனித உதவியுமே இல்லாமல், எந்த சப்போர்ட்டையுமே எதிர்பார்க்காமல் போர்க்களத்தில் அந்த நேரத்தில் முடிவுகளை எடுக்கிறது. போர்கள் நடக்கும், ஆனால் தேவையில்லாமல் மனித உயிர்களை கொல்லும் சூழல் கண்டிப்பாக குறையும். ஆனால் அதே நேரத்தில் இது கம்ப்யூட்டர் போன்ற ஒரு நவீன தொழில்நுட்பம். எனவே இந்த ரோபோட்டுகள் ஹேக் செய்யப்பட்டால் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ரோபோட்டுகள் திடீர் தருணத்தில் தவறான முடிவுகளை எடுக்கலாம். பிறகு மனிதர்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாத சூழல் கூட கண்டிப்பாக வரலாம். அமேசான் நிறுவன உரிமையாளர், ஸ்பேஸ் நிறுவன உரிமையாளர் ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க் போன்றவர்கள் விண்வெளி பிசினஸ், ஸ்பேஸ் பிசினஸ் அல்லது விண்வெளி வருங்காலத்தை, மனிதர்களுக்கான மிக முக்கியமான வருங்காலம், ஒரு புதிய நாகரீகம், அது மனிதர்கள் எதிர்பாராத ஒரு புதிய நல்ல சிவிலைசேஷனாக இருக்க வேண்டும் என்று நல்ல முயற்சிகளை கண்டிப்பாக செய்கிறார்கள். எலான் மஸ்க் சொல்வது 3 வருடங்களுக்கு ஒரு முறை பல 100 ரோபோட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பி, முக்கியமாக செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி, அப்படி இன்னும் 10 வருடங்களில் பல லட்சம் ரோபோட்ஸ் மார்ஸ் பிளானட்டுக்கு அனுப்பி அங்கு ஒரு பெரிய காலனி உருவாக்கி, பின்பு மனிதர்கள் சென்று ஒரு புதிய நெக்ஸ்ட் ஜென் சிவிலைசேஷன், ஒரு புதிய வாழ்க்கை முறை, ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்கி, பின்பு மனிதர்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லைகள் பற்றி கவலைப்படாத அளவுக்கு ஒரு புதிய உலகத்தை, செவ்வாய் பிளானட் அங்கு உருவாக்க இருப்பதாக மொத்த மனித இனத்துக்கே ஒரு ப்ராமிஸ், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நாம யாருமே இதுவரை பார்த்திராத ஏலியன்ஸ் வந்து நாம இந்த பூமியில் இருக்கும் இந்த மனித சிவிலைசேஷனில் சேர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சோமே, ஆனா மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா நாம இங்க வர்றதுக்குள்ளேயே இந்த மனிதர்கள் வேற்று கிரகத்துக்கு, முக்கியமாக செவ்வாய்க்கு போயிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படும் வருங்காலம் வருமா என்பது கூட ஒரு கேள்வியாக இருக்கு. இன்று அமெரிக்கா மற்றும் சைனா போன்ற நாடுகள் பல $100 பில்லியன் பணத்தை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வாரி இறைக்குது. இது மாதிரியான முதலீடு மற்றும் வளர்ச்சியில் பங்கு கொள்ளாத நாடுகள் பெரிய இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உலகம் இன்னும் 5 அல்லது 10 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கும். நம் வாழ்க்கை முறைகளை மாற்றும். எனவே இந்தியா அதற்கு தயாரா? இந்தியாவின் அதிகமான மக்கள் தொகை இந்திய வளர்ச்சிக்கு பெரிய காரணமாக இருந்திருக்கும் என்றும், ஆனால் அதே நேரத்தில் அதே அதிகமான மக்கள் தொகை நம்முடைய வாழ்க்கை தரத்தை பாதித்திருக்கு என்ற நம்பிக்கை உலகம் முழுவதுமாக இருக்கு. எனவே இந்த ரோபோட் உலகம் இந்தியாவை எப்படி பார்க்கும்? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைய உலகத்தின் ஐபோன் மொமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. A big underestimate. என்ன கேட்டீங்கன்னா, அது இந்த வளர்ச்சியை மிகவும் குறைவாக மதிப்பிடுவது. This will be like our electricity. It is going to be one of the new natural resource equivalent. இன்று ஆயில், கோல்டு, நிலக்கரி, பயிர் வகைகள் என பல இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் உலகை ஆள்வது போலவே நாளை இந்த கற்பனை நுண்ணறிவு முன்னேற்றங்கள், இந்த ரொபாட்டிக்ஸ் வேர்ல்டு அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் உலகின் முன்தங்கிய நாடுகளாக மாறும். இந்த முன்னேற்ற அலை, இந்த முன்னேற்ற வளர்ச்சி அலையை நாம தொலைத்து விட்டால், இந்த முன்னேற்றம் இல்லாமல் போய்விட்டால் கண்டிப்பாக உலக முன்னேற்றத்தில் நாம பின்தள்ளப்படுவோம். ஆனால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக அந்த நிலை வராது. இந்தியாவில் அதிகமான AI ஸ்டார்ட் அப்ஸ் வேகமாக வளருது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மிலிட்டரி பரேடில் ரோபோட் ஆயுதங்கள் வலம் வர ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் இன்னும் கூட மேனுஃபேக்சரிங், ஹெல்த், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் மற்றும் ரொபாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் அதிகமான வேகமான வளர்ச்சிகள் இந்தியாவில் கண்டிப்பாக வரணும். அப்படி வந்தால் நம்மிடம் இருக்கும் மக்கள் தொகையோடு சேர்த்து இந்திய இறையாண்மையோடு நல்ல மாரல் வேல்யூஸ் இதெல்லாம் இணைந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிலீஜியஸ் பீப்புள் வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த ரொபாட்டிக்ஸ் உலகம் ஒரு நல்ல அமைதியான உலகத்தை, ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை முறையை உருவாக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நாம இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய உலகம் இந்த ரோபோட்டுகளை பயன்படுத்தி
மாபெரும் வளர்ச்சியை அடைந்து விடுமா, அல்லது இது சீர்கேடுகளின் அல்லது அழிவுகளின் கதவுகளை திறக்குமா? கடவுள் நம்பிக்கை என்னவாகும்? தத்துவ கோட்பாடுகளுக்கு இடம் இருக்குமா? இனம், மொழி என்ற பல பாரம்பரிய வகுப்புகள் அடிப்படையில் குழுக்களாக இந்த வேற்றுக்கிரக செவ்வாய்க்கு மூமெண்ட்ஸ், நகர்வுகள் நடக்குமா? அங்கேயும் ஜாதி இருக்குமா? ஏன் நாம பயன்படுத்த போற இந்த ரோபோட்டுகளுக்கு நாம ஜாதி பார்ப்போமா? உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகான முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா, நல்ல பத்திரமா, நல்ல பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you.